ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, முக்கியமான ஒரு வீடியோ தான். பரு வர்றது இல்லையா, ஒரு க்ரீம் யூஸ் பண்ணால் பரு வருது இல்லையா, இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனால் இதில் வந்து இதுக்காண்டி மட்டுமே தான் இந்த வீடியோ. இந்த டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன் அதிகமாக. தம்ப்நெயிலும் கூட நான் இதை பற்றி தான் வைக்க போகிறேன். மெயினாக வந்து பரு வர்றது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இந்த க்ரீம் யூஸ் பண்ணனால தான் பரு வருது, இந்த க்ரீம் யூஸ் பண்ணனால தான் பரு வருது. எனக்கு பரு வந்திருக்குங்க. இருங்க, நான் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறத விட்டு 1.5 மாதம் ஆகுது. ஏன்னா நான் வந்து விட்டு தான் யூஸ் பண்ணுவேன், கண்டினியூவாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, மாற்றி யூஸ் பண்ணுவேன், விட்டு யூஸ் பண்ணுவேன். திரும்ப நான் வெயிலில் எங்கேயுமே இது வரைக்கும் போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். வெயிலில் எங்கேயா போயிட்டு வந்து டேன் ஐட்டம்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி தான் ஓவராக மூஞ்சி மட்டும் பளிச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கே டிஃப்ரென்ஸ் ஓவராக தெரியுது. மூஞ்சி கழுத்து மட்டும் பளிச்சின்னு இருக்குது, கை கால் ஒரு கலராக இருக்குது. அதனால் ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நம்மளோட சோப்பு கிளென்சிங் மில்க் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால பாடியெல்லாம் நல்ல சேஞ்சிங் இருக்குது. ஆனால் ஃபேஸ் அளவுக்கு வரல. அதனால் க்ரீம் வந்து எனக்கு மூஞ்சி ரொம்ப பார்த்தோன்னே பளிச்சின்னு தெரியுது பார்த்துக்கோங்க. அதனால் விட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். கண்டினியூ பண்ணால் வெள்ளைன்னு இந்த அப்படி இதாக தெரியுது பளிச்சின்னு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. க்ரீம் இருக்குது, நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இந்த ரீசனுக்காக தான் விட்டு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த பரு வந்திருக்கு. நான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன், சீரம், நைட்டு சீரம் அப்ளை பண்ணுவேன். அதனால் சீரம்னால வந்திருக்குன்னு சொல்லணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. பிம்பிள் வர்றது அப்படின்னா உங்களோட பாடி ஹீட்னால தான், வேறு எதுவுமே கிடையாது. அது ஏன் வந்து ஒன்று யூஸ் பண்ணோன்னே வருது அப்படின்னா, உடம்புல உள்ள சூட்டை வந்து ஒரு க்ரீம் யூஸ் பண்ணோன்னே சூட்டை கிளப்புது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வெளிக்கொணர்றது அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். சூட்டை கிளப்பி விட்றது, அதனால பிம்பிள்ஸ் காமிக்குது. உடனே அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை குத்தம் சொல்லணும், அப்படி கிடையாது. உங்கள் பாடியில் உள்ள ஹீட்டை சரி பண்ணணும்னு அர்த்தம். உங்கள் பாடியில் உள்ள ஹீட்டை சரி பண்ணுங்கள். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஹீட்டு வந்து ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், இப்போ சென்று தேவையா வேண்டாம். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே, ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், ஹீட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்மளுக்கு வர்ற வியாதியில் பல வியாதிகள் வந்து ஹீட்டுனால தான் வருது. உண்மையிலே அதில் பாதிக்கப்பட்டது நாங்களும் தான். ஹீட்டுனால தான் இப்போ ட்ரீட்மெண்ட்டும் சரி, நாங்கள் இப்படி இருக்கிறதும் சரி, ஹீட்டு ஒன்று தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. குழந்தை இல்லை, அந்த மாதிரி ஹீட்டு ஒன்று தான் காரணம். அதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் வந்து ஸ்கின் பற்றி, ஹேர் பற்றி படிச்சிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு இன்றைக்கி எடுக்க பார்த்தேன், கடையில் இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்கின் பற்றி, ஹேர் பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஸ்கின் கேர் கிளினிக்கில் வந்து சென்னையில் 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மெடிசன் எல்லாமே நான் தான் கொடுப்பேன். மெடிசன் பற்றி எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எல்லாமே தெரியும்னா டாக்டர் ஆயிடுவோமே, அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் தப்பான ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், சரிங்களா? எதனால் எது வருது, எதனால் எது வருதுங்கிறது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ரொம்ப தெரியும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு எது நம்மளுக்கு, ஒரு மனுஷங்களுக்கு, சாதாரண மனுஷங்களுக்கு என்னென்ன தேவையோ அது தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இந்த நைட் ஒரு லேடி வந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருக்குது. இந்த அண்டரம் பாடி ஸ்க்ரப் அண்ட் பேக் போட்டிருந்தேன் தெரியுமா, அண்டரம் ப்ரைவேட் ஏரியா, அந்த வீடியோவில் இவங்க க்ரீம் யாரும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, பிம்பிள் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் வந்து அது என்னோட க்ரீமா, ராஜி க்ரீமா, அது நானாக ரெடி பண்ணுறேன் சொல்லுங்கள்? அது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னொருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கி நான் ஒன்று ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். அது என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு, நேரில் வர கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுத்தேன். அவங்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி திரும்ப நான் யூஸ் பண்ணி ரிசல்ட்டெல்லாம் தெரியுது, என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணி அப்படின்னு வீடியோவில் சொன்னேன். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த இது. எல்லோரும் எனக்கு வேணும்னு கேட்டு ஆரம்பித்தது தான் இது. ஒன்று சொல்கிறேனே, அப்படி சைடு எஃபெக்ட் தர க்ரீமாக இருந்தால் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுவேண்ணா சொல்லுங்கள்? நான்லாம் எப்படி கேர் பண்ணுவேன் தெரியுமா, ஸ்கின் கேரெல்லாம், ஹேரெல்லாம். அப்படி இருக்கும்போது நான் யூஸ் பண்ணுவேன்னா என் ஃபேமிலிக்கு கொடுப்பேனா. முக்கியமாக வந்து ஃபேமிலி எல்லாருமே பெருசாக நினைப்போம். என்னோட ஃபேமிலிக்கு கொடுப்போமா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுப்போமா, நீங்களுமே என்னைய நம்பி வாங்குற எல்லாருமே என்னோட குடும்பத்துக்கு சமம், என் குடும்பம் மாதிரி தான். அப்படி நான் கொடுப்பேனா சொல்லுங்கள்? என்னைய நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு எச்ச பிறவி நான் கிடையாது. மகாதேவர் வந்து என்னை அப்படி வளர்க்கலை. அதனால் அவர் தானே அவர் பக்தி ஆகிட்டேன், நான் வந்து சிவனடியார் ஆகிட்டேன். அப்போ அவரோட வளர்ப்பு எனக்கு இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 7-8 வருஷமாக அவரோட வளர்ப்பு எனக்கு இருக்குது. நிறையவே வந்து இத்தனை பிறந்ததுலேருந்து இல்லாத தெரியாததெல்லாம் இப்போ எனக்கு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு தப்பான ப்ராடக்ட் கொடுக்க மாட்டேன். இன்னொன்று என்னென்னா, என் அக்கா யூஸ் பண்ணுறேன், என்னோட டோட்டல் ஃபேமிலியும் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அவங்களோட ரிசல்ட்டை பற்றி. எங்கள் அக்கா இன்றைக்கி நைட்டு வேலைக்கு போயிருக்கா, வந்தோடனே மூஞ்ச கழுவிட்டு வந்து யூஸ் பண்ணுவா. அதை நான் உங்களுக்கு அவங்களெல்லாம் காட்டுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷார்ட்டில் காமிக்கிற மாதிரிங்க போடுறத. அப்படி இது தரதா
பரு வந்துடும் க்ரீம் யூஸ் பண்ணால், ரிசல்ட் இல்லாத ப்ராடக்ட்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்பானா சொல்லுங்களேன் நீங்கள். அவங்களும் நீங்களும் எனக்கு ஒன்று தான். இது வந்து இன்னொருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் நான் சேல் பண்ணுறேன்னு பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதுலேயும் நான் சொல்லிக்கிறேன், நம்மளோட ஓன் ப்ராடக்ட் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, அதில் வந்து நான் நைட் க்ரீம் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, அதில் பேர் இருக்குது. நீங்கள் கூகுளில் அந்த பேர் அடித்து இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு போட்டால் ஆல் டீட்டெயில் வந்துடும். நீங்களே தாராளமாக அதை பார்த்துக்கலாம். அதில் அந்த லேடி போட்டிருக்கு, எனக்கு வந்து பொதுவாக ஒருத்தங்களை எனக்கு கோபம் அதிகமாக வரும். என்னை நிறைய பேர் சொல்கிறீங்க பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு. பொறுமையாக இருப்பேன், ஆனால் கோபம் வந்தாலும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கோபம் வரும். நான் வந்து யாருனே தெரியாதவங்கள திட்டுறது, சும்மா எடுத்தோடனே திட்டுறது, மரியாதை இல்லாமல் பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னைய ரொம்ப டீப்பாக நோண்டுனா தான் நான் வந்து திரும்ப கோபமாகுவேன். அது வந்து பேசியிருக்கு, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நானும் ரிப்ளை கொடுத்துருக்கேன். அது என்ன இன்க்ரீடியன்ஸ் அதில் போய் போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இல்லை என்கிட்டயே கேட்டிருந்தா நானே சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். இப்படி சிஸ்டர் க்ரீம் யூஸ் பண்ணி பரு வந்துட்டு அப்படின்னு. இன்றைக்கி ஒரு சிஸ்டர், அவங்க பேர் எனக்கு தெரியலை, என்கிட்ட என்கொயரி பண்ணாங்க க்ரீம் பற்றி பண்ணிவிட்டு போய் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அதை போட்டு பரு வந்துட்டுன்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன தெரியலை, நாங்கள் அவங்க நம்பர் சேவ் பண்ணல. எங்ககிட்ட ஆர்டர் போடுறவங்களை மட்டும்தானே சேவ் பண்ணுவோம். அவங்க நம்மகிட்ட ஆர்டரே போடல, என்கொயரி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஆன்லைனில் ஒன்று எக்ஸ்பைர்ட் ஆனதாக இருக்கலாம், இல்லை டூப்ளிகேட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பாடியில் உள்ள ஹீட்டாக கூட இருக்கலாம். எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அது எனக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியும். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன எதனால் எது வருதுங்கிறத நான் சொல்யூஷன் சொல்லிடுவேன். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். இப்போ அந்த சிஸ்டருக்கும் சொல்லிடுவேன் என்ன பண்ணலாங்கிறது சொல்லிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஈவினிங் நான் குளிக்கிறதுக்கு கிளம்பும்போது அவங்க மெசேஜ் பண்ணாங்க. அப்போ தான் நான் பார்க்கல, அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கல. குளிச்சுட்டு வந்து கிளம்பி இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி பிம்பிள் வருது அப்படின்னா, இப்போ எனக்கும் தான் வருது பாருங்கள். எனக்குலாம் வந்து ரொம்ப ஹீட் பாடி. எனக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எல்லாருக்குமே பாடியில் ஹீட் ஆகும். அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருந்து நீங்கள் சொல்லலாம், அந்த க்ரீம்னால் பரு வருது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஹீட் இல்லாமல் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், நம்ம பாடியில் ஹீட் இல்லாமல் வச்சுக்கிறதுக்காண்டி நீங்கள் நல்லா மெனக்கிட்டு எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா அதனால் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஹீட் இல்லாமல் வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, தலைக்கு எண்ணெய் வைங்க, டெய்லி நைட்டு தொப்புளில் விளக்கெண்ணெய் வச்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. பாடியில் ஹீட் இல்லாமல் ஈவனாக வச்சுக்கிடும். அப்புறம் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, பரு வருதுன்னா உங்கள் பாடியில் ஹீட் இருக்குது, அதுதான் அது வெளிக்கொணருது அப்படின்னு அர்த்தம். அந்த பாடி ஹீட்டை சரி பண்ணுங்கள், உங்களுக்கு பிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் க்ரீமை யூஸ் பண்ணுங்கள். க்ரீமை ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து வேறு என்ன, ஒரு க்ரீம் உங்களுக்கு செட் ஆகலைன்னா பரு வந்து தான் காமிக்கும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணுறீங்க, அது தப்பு. சரிங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. என்னையை விட வந்து நீங்களாம் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்களா? நான்லாம் 8 வருஷமாக அவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி இது ஓகே, இது நல்லாயிருக்கு, இது நல்லா இல்லை, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ப்ராடக்ட்டை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் ப்ராடக்ட்டு. இன்னொன்று சொல்கிறீங்கல்ல, ப்ராடக்ட்டு ஒரு பிம்பிள் வந்ததுக்காண்டி ப்ராடக்ட் வாங்காமல் கூடாதுன்னு அந்த பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கு. நான் யார்கிட்டயாவது போய் என்கிட்ட க்ரீம் வாங்குங்கன்னு நான் கேட்டேனா? இல்லை. எனக்கு வந்து இப்பவும் சொல்கிறேன், என்னைய பிடிச்சி என்கிட்ட ராஜு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு என்னை நம்பி வாங்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. 30,000 பேருக்கு மேலே இருக்காங்க. உங்களை யார் என்கிட்ட வாங்க சொன்னது? நீங்கள் வாங்கலைன்னா போயிட்டே இருங்க, எனக்கு தேவையே இல்லை. என்னை நம்பாதவங்க என்கிட்ட க்ரீம் ஆர்டர் போடணும்னு அவசியமே இல்லை, வேண்டாம். நான் வந்து ஃப்ராங்காக இப்படி தான் ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு இப்படி எனக்கு வாங்குங்க, நீங்கள் வாங்கணுங்கிறதுக்காண்டி நான் நல்லா இதாக பேசணும், எப்படி சொல்ல, உங்களை நீங்கள் என்கிட்ட வாங்கணுங்கிறக்காண்டி நான் குழஞ்சி பேசணும் அப்படிலாம் கிடையாது. எப்போதுமே ஓப்பன் கேரக்டர் தான். அப்படி நம்ம க்ரீம் சேல் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஒரே வார்த்தை தான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எனக்கு கையில் வந்து நான் வந்து எனக்கு கைத்தொழில் நிறையவே இருக்குது. ஸ்டிச்சிங் தெரியும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், பொட்டி ஷாப் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறையவே இன்னும் நிறைய பிஸ்னஸ் வேறு போயிட்டுருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒன்று இல்லைன்னா ஒன்று. இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து நீங்கள் அந்த கமெண்ட் போட்ட லேடி நீங்கள் என்கிட்ட வாங்கவே வேண்டாம், சரிங்களா? நீங்கள் சொன்னால் யார் கேட்பாங்களோ உங்களோட சர்க்கிளில், அவங்களே என்கிட்ட வாங்க வேண்டாம். மற்றபடி என்னைய நம்பி என்கிட்ட வாங்குறவங்க 30,000 பேருக்கு மேலே இருக்காங்க. நீங்கள் சொல்லி அவங்க கேட்க போகிறாங்களா? அவங்க வாங்குறாங்க, எனக்கு போதும். இன்னொன்று என்ன தெரியுமா, எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா? ஃபஸ்ட்டு 1 வாங்கினாங்க, திரும்ப 5, 10. இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட ஹோல்சேலாக கூட வாங்குறாங்க சேல் பண்ணுறதுக்கு. போதுமே, வேறு என்ன? நீங்கள் வந்து நல்லாவே தெரியுது. உங்களோட இது நான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதுவுமே தெரியாது, அதாவது பேர் அதில் வேறு இருந்தால் யாருனே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில், எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த ஊரில், எந்த லொக்கேஷனில் இருந்து மெசேஜ் கமெண்ட் பண்ணுறீங்க,
உங்களோட பக்கத்தில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற இடத்துலேருந்து பக்கத்தில் கோவில் இருக்கா, என்ன இருக்குது, அந்த சரௌண்டிங் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால தான் அதுக்குன்னு என் தம்பி இருக்கான். இது மட்டும் உங்களோட ஐடியா வந்த கமெண்ட் இதை மட்டும் அனுப்புனா போதும், கண்டுபிடிச்சிருவான். நீங்கள் வந்து என்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கலை, சும்மா என் மேலே உள்ள பொறாமையில கெட்ட எண்ணத்தில் தான் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் எண்ணம் போல தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் எப்படி உங்கள் மனசில் உள்ள அந்த ஒரு கமெண்ட்லேயே தெரியுது உங்கள் மனசில் எவ்வளோ வன்மம், பொறாமை, போட்டி இதெல்லாம் இருக்குது. ஒருத்தங்க நல்லா வராங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்கல, இந்த எண்ணம் படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் சரி, உங்களோட சந்ததிகள் வாழ்க்கையும் சரி, உங்களோட மனசில் உள்ள இந்த தீய எண்ணங்கள் இதுதான் வந்து கர்மா. சரிங்களா? இப்படி தான் உங்களோட ஃபேமிலியோட எல்லாரோட லைஃபுமே இருக்கும். இந்த தீய எண்ணத்தை கைவிட்டுட்டு முடிஞ்ச அளவு மனிதத்தன்மையோட நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நல்லது செய்ய வேண்டாம், ஆனால் அடுத்தவங்களுக்குள்ளே போய் நுழைஞ்சி கெடுதல் பண்ணாமல் கெடுதல் நினைக்காம இருங்க. அதுவே வந்து போதும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு இருக்கவங்க இருக்கட்டும், ஆனால் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து என்னையா அப்படி நீங்கள் சொல்கிறத எனக்கு சொல்லுவாங்க, நான் கூட அதை வந்து பெருசாக எடுப்பேன். இப்போ பாருங்கள், எல்லாரும் என்னோட ஃபேமிலியாக இருக்கவங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ராஜி அப்படி தான் இருப்பாங்க, ராஜி பொறாம பிடிச்சவங்க, ஒரு பொண்ணு வளர்ந்தா பிடிக்காது, நீ அதையே கண்டுக்கிற, விட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லுவாங்க. நான் கூட அதை பெருசாக எடுத்துப்பேன். அவங்க யாருமே உங்கள் கமெண்ட்டை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தெரியுமா? நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க? ஒவ்வொரு பேட் கமெண்ட்டுக்குமே சரி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், ராஜி அப்படி தாண்டா இருப்பாங்க, நீ அதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி. யூடியூப் சேனல் வச்சு இத்தனை வருஷமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், 5 வருஷமாக. ஏன் கூட எனக்கு தெரியாதது கூட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூடியூப் சேனல் நடத்தலை, வைக்கலை, ஆனால் அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கிடவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா வந்து ஒரு க்ரீம் வந்து 199 பேருக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ரிசல்ட் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று சொல்லிடுறேன், நான் நிறைய வீடியோவில் சொல்லி நானே டயர்டாகிட்டேங்க. நீங்கள் இப்போ ஒரு இந்த க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் திரும்ப சொன்னேன் இல்லையா, நான் வெளியில் போய் டேன் ஆகுனா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன்னு. சரி, இந்த க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ கலர் கிடச்சிருக்கு. நாளைக்கு வந்து நான் வெயிலில் போகிறேன், உதாரணத்துக்கு நான் தோரணமலை எப்போ போனாலும் நான் கருப்பாயிடுவேன். ஏன்னா எதிர் வெயில். பைக்கில் போவோமா, காலைல 4 மணிக்கு போவோம், போகையில் வெயில் இருக்காது, ரிட்டன் வரையில் 8-9 மணிக்கு தான், காலையில் வெயில் தான் அது. ஆனால் வீட்டுக்கு வந்தால் கை கால் அவ்வளோ டேனாக இருக்கும். உடனே நீங்கன்னா என்ன சொல்வீங்க தெரியுமா? இந்த க்ரீம் யூஸ் பண்ணேன், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து நான் கருப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. க்ரீம் ஸ்டாப் பண்ணதுனால கருப்பாகலை, வெயிலில் போயிட்டு வந்தீங்க தெரியுமா, அதுதான் காரணம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒயிட்டாக இருக்கிற மில்க் பியூட்டி தமன்னாவாக இருந்தாலும் சரி, வெயிலில் போனால் டேன் ஆக தான் செய்வாங்க. அவங்களாம் லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வெயிலில் போனால் கருப்பாகாமல் இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க வந்து சன்ஸ்க்ரீன் அது இது எல்லாம் போட்டுகிட்டே போனாலுமே, நான் அந்த சொன்ன இல்லையா தோரணமலை போயிட்டு வரேன்னு, என்ன மாதிரி போயிட்டு வந்தால் யாராக இருந்தாலும் டேன் ஆக தான் செய்வாங்க. ஸோ ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச கலரை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். வெயிலில் போயிட்டு வந்த உடனே கிளென்சிங் மில்க் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று. எனி ப்ராடக்ட் நீங்கள் ஃபேர்னஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கிடைச்ச கலரை தக்க வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நான் வந்து உங்களுக்கு கலர் ஆகிறதுக்கு க்ரீம் கொடுக்குறேன், சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகே. அந்த க்ரீமை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே. அதில் கிடைச்ச கலரை நீங்கள் தக்க வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நான் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் போட முடியுமா? இல்லை நீங்கள் வெயிலில் எப்போ போகிறீங்க, எப்போ வாரீங்க, எப்படி என்ன ஏதாவது எனக்கு தெரியுமா சொல்லுங்களேன். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். வெயிலில் போய் கருப்பாயிட்டேன்னா திரும்ப க்ரீம் ஸ்டார்ட் பண்ணுவேன். வெயிலில் போயிட்டு வந்தோடனே வந்து மூஞ்ச கழுவுவேன், கிளென்சிங் மில்க் போடுவேன், ஓவராக டேன் ஆகிட்டேன்னா ஸ்க்ரப் போடுவேன். அந்த மாதிரி அந்த திரும்ப பழைய கலருக்கு இந்த 2-3 நாளில் டேன் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுவேன். டேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். அது நீங்கள் க்ரீம் ஸ்டாப் பண்ணதுனால, க்ரீமு விட்டதுனால அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. நீங்களாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து கலர் ஆகிறதுக்கு தான் நான் க்ரீம் சொல்லுவேன். நீங்கள் வெயிலில் போய் சுற்றிட்டு அலைஞ்சி அதுக்கப்புறம் அந்த தூசு மாசு டஸ்ட் பொல்யூஷன், நம்ம இப்போ உள்ள அந்த காலத்தை நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம ஊர் எப்படி இருக்குது, எவ்வளோ பொல்யூஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய இல்லை. அப்போ வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வரும். ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம், ஓப்பன் எதுனா வரலாம், டேன் ஆகலாம், என்ன வேணால் ஸ்கின்னுக்கு அதாகலாம். நீங்கள் தான் அதுலேருந்து உங்கள் ஸ்கின்னை பாதுகாத்துக்கணும். நீங்கள் வெளியில் போக முடியாது, சன்ஸ்க்ரீன் போடுறீங்களா, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போடுறீங்களா, வந்தோடனே கிளென்சிங் மில்க் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். உடனே இமீடியட்டாக நம்ம அன்னன்னைக்கு வர நம்மளுக்கு ஃபேஸில் சேர்ற வந்து அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் நல்லா ஒரு எப்படி சொல்ல, இந்த வீடு கூட்டுறோம் பாத்திரம் கழுவுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் சேம் க்ளீனாக இருக்கும் இல்லையா, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒன்லி க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா
கண்டிப்பா அந்த வந்து கலர் வந்து உங்களுக்கு திரும்ப இருக்காது. ஏன்னா நீங்க வெளியில போவீங்க. ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ற முன்னாடி டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏம்மா எனக்கு இந்த பொழப்ப பார்க்கறதுக்கு உண்மையிலே சாரி விற்கிறது எவ்வளோ பெட்டர் தெரியுமா? சாரி சேல் பண்ணோன்னு வைங்களேன், அந்த இதை காமிப்போம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு பேமெண்ட்டு அட்ரஸ் அனுப்புவாங்க. அதை அனுப்பிட்டா முடிஞ்சு போச்சு. சேரீயை வாங்கிட்டு அவங்க கட்டிடுவாங்க. அவங்களுக்குள்ள இது வந்து விட்டு போச்சு. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை பற்றி கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் கிளியர் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை என்கிட்ட சொல்லுவீங்க. நான் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் எப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க. அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது வந்துட்டு அது வந்துட்டுன்னு சொல்லுவீங்க. அது எல்லாமே இது எனக்கு ஒரு கடமை, பொறுப்புன்னு வைங்களேன். எல்லாமே நான் சரியாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியும் இருந்து நான் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். க்ரீம் என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஃப்ரீ டைமில் எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவில் நான் நிறையா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது தான் பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு எல்லா வீடியோவும் பாருங்கள். என்னைய கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நம்மக்கிட்ட க்ரீம் வாங்குற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் க்ரீம் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கருப்பாயிட்டேன், பிம்பிள்ஸ் வந்துட்டு அப்படிலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அது உங்களோட மிஸ்டேக்காக தான் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு தரமான ப்ராடக்ட்டை தர வேண்டியது என் பொறுப்பு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி பயன் பெற வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரிங்களா? அப்புறம் வேற என்ன டவுட்டு? இதுக்கு மேலே அந்த பேட் கமெண்ட் பண்ண லேடிக்கு ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு நல்லா இருக்குது, நேச்சுரல் கலராக இருக்குது அப்படின்னா. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. உங்களை மாதிரி எனக்கு 30,000 பேர் இருக்காங்க, அதுவே எனக்கு போதும். இந்த ஒரு லேடி இருக்குல்ல, இந்த லேடி மாதிரி யாருக்கும் எனக்கு தேவையில்லை. இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த அமௌண்ட் பண்ணிவிட்டு கொரியர் பண்ண லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேருக்கு நான் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டு நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதில் 1-2 பேருக்கு அந்த ஆர்டர் எடுத்து வச்சுருப்பேன், அந்த ஆர்டர் வைஸ் கொரியர் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க வந்து ஆமாம், ஒரு லேடி வந்து என்கிட்ட ரொம்ப பேசுச்சுன்னு சொல்லி இடையில வீடியோ கூட போட்டிருந்தேன். அவங்களுக்கு வந்து நான் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிட்டேன், ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஆனால் ப்ராடக்ட்டும் நான் சென்ட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணுறேன், ஓப்பனே அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க போல். போச்சு அமௌண்ட்டு, போச்சு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டு இன்னொன்று என்னென்னா, எனக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லையா, நிறைய ப்ராடக்ட் டேமேஜ் ஆகுது. அப்புறம் வந்து இந்த ரிட்டன் உங்களுக்கு நீங்கள் கிடைக்காம போகுது தெரியுமா உங்கள் கைக்கு, அது வந்து எனக்கு ரிட்டன் வரவே மாட்டேங்குது. அதாவது 10ல் 1 வருது ரிட்டன் என் கைக்கு. 9 பார்சல் வரவே மாட்டேங்குது. அவங்க கொரியர் ஆஃபீஸில் வச்சுக்கிறாங்களா என்ன ஏது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அன்றைக்கி ஒரு பார்சல் இப்படி தான் போயிட்டு சென்னை கௌதமி அவங்களுக்கு அனுப்புனது வந்து 800 வர்த்துள்ள ப்ராடக்ட்டு. கொரியர் ஆஃபீஸில் போய் நின்றுட்டு கேட்குறோம். அவங்க அந்த ஏரியா கொரியர் ஆஃபீஸ் கடைசி கேட்காங்க, ஆமாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லி 2 மாதம் இருக்குமா? 2 மாதம் ஆகுது, இன்னும் வரல பார்த்துக்கோ. அதாவது இங்கே உள்ள கொரியர் ஆஃபீஸ் அங்கே கால் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க, ஆனால் அனுப்ப மாட்டுறாங்க. இப்படி தான் எனக்கு நிறைய மிஸ் ஆகுது. இவ்வளோ எனக்கு ரொம்ப நஷ்டம் தான் ஆகுது. இதில் ஒன்றும் எனக்கு அதாவது லாபம் இருக்குது, 5% 10% லாபம் இருக்குது அப்படின்னா அந்த லாபம் தான் இப்படி போயிடுதே. அப்புறம் நான் எங்கே கூடிய லாபம் எடுக்க? அந்த 10 பார்சல் மிஸ் ஆனால் நீ 10,000 ஆச்சு. ஒவ்வொருத்தவங்க குறைஞ்சது 1000 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறாங்க. அப்போ 10,000 ஆச்சுன்னா என்ன லாஸ் சொல்லுங்களேன் நீங்கள். அதில் என்ன எனக்கு சொல்லப்போனால் என் கை காசு தான் நஷ்டமாகுதுங்கிற மாதிரி அர்த்தமாயிடுது. நான்லாம் பார்த்தா இது வரைக்கும் ப்ராப்பராக கணக்கு பார்க்கல, ஒரு மேட்டால் பார்த்துருக்கேன். அதுலேயே நிறைய லாஸ் ஆகுது. அம்மா அப்படின்னு எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி ஆகுது. அதனால் ப்ராப்பர் கணக்கு நான் பார்க்கல. அதாவது எவ்வளோ நான் வாங்குறேன் அதுக்கு கரெக்டாக வருதாங்கிறது இது வரைக்கும் பார்க்கல. பார்த்தா எனக்கு மனசு தாங்காது, அதனால் பார்க்கல. நிறைய ப்ராடக்ட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன் நீங்கள் கால் அட்டன் பண்ணல அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதை வந்து போய் எங்களுக்கு காலே வரமாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அதில் போய் சொல்லி எனக்கு என்ன நேஷ்னல் அவார்டாக கொடுக்க போகிறாங்க சொல்லுங்கள். அவங்க எனக்கு பார்சலில் அதாவது 10ல் 1 ரிட்டன் கைக்கு வருதில்ல, அதில் என்ன போட்டு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து நாட் அட்டன் காலா அப்படி ஏதோ போட்டு கொடுக்குறாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்ன கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ்காரங்களுக்கு நான் என்ன சப்போர்ட்டாக பண்ணுறேன் சொல்லுங்களேன். நீங்கள் கால் எடுக்கல, ஒரு சில ஏரியாவில் வந்து நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கால் எடுக்கலனாலும் 2-3 நாள் வச்சுருந்து கால் மேலே கால் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் ஒரு கால் பண்ணிவிட்டு எடுக்கலனா உடனே வந்துட்டு ரிட்டன் போடுறவங்களும் இருக்காங்க. ஒரு சிஸ்டர் மதுரையில் சொன்னாங்க, இப்படி அந்த ஊரில் அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. அவங்க வந்து சரியில்லை சிஸ்டர், எனக்கு கொரியர் எஸ்டி கொரியர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க, மனுஷத்தன்மையாக நடந்துக்கிறாங்களா இல்லை வந்து இப்படி நடந்துக்கிறாங்களா, எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்களேன். அதை வந்து அதுக்கு வந்து நீங்கள் என்னையே குறை சொல்கிறது வந்து தப்பு பார்த்துக்கோங்க. அவங்க கால் அட்டன் பண்ணலன்னு போட்டு கொடுத்தா அதை தான் நான் சொல்ல முடியும். அங்கே
ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வச்சுருக்காங்களோ கொடுத்துருக்காங்களோ அதுதானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்புறம் வந்து எப்படி நான் வேறு என்ன சொல்கிறது சொல்லுங்களேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு, டேமேஜ் ஆகி வந்திருக்கு. அப்புறம் வந்து சர்வீஸ் இல்லை அப்படிங்கிற ஏரியா வந்து எனக்கு நிறைய பார்சல் வந்து உங்கள் கைக்கு சேராமல் எனக்கு 1-2 அதான் 10ல் 1-2 கைக்கு வரும், மீதி வராது. சர்வீஸ் இல்லை, அதாவது கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ஏரியா ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா அவங்க சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதாவது உங்கள் கைக்கும் வராது, என் கைக்கும் வராது அப்படி. அப்புறம் வந்து உங்கள் ட்ராக்கிங் நம்பரை வச்சு பார்த்தா உங்களுக்கும் வந்திருக்காது, திரும்ப எனக்கும் வந்திருக்காது. அப்புறம் வந்து என்னென்னா, நாங்கள் ஒர்க் பிஸியில் டெய்லி பேக்கிங் பண்ணுறது அனுப்புறதுன்னு இருப்போன்னா அந்த ஒரு டெய்லி 100ல் 2 பார்சல் மிஸ் ஆகிடுது, 2-3 பார்சல். அப்போ அதை வந்து மெனக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு நாங்கள் போய் கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டாலும் அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்தா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு ஸ்ரீவித்யா அக்காவுக்கு 10,000 ரூபா ஒருத்தர் ப்ராடக்ட் மும்பையிலேருந்து வர்றது மிஸ் ஆகிட்டு. அவங்களும் நடந்து அலைஞ்சி கேட்டாங்களாம், கிடைக்கவே இல்லை. அந்த பார்த்து சொல்கிறேன் அவ்வளோதான். கொரியர் ஆஃபீஸில் இப்படி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள். இப்படி எனக்கு லாஸ் ஆகுது. இதே ஒரு சாரியாக இருந்தால் வந்து இதாகுமா சொல்லுங்களேன். இந்த இதாகாது இல்லை, டேமேஜ் ஆகாது. எனக்கு எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா. இவ்வளோத்துலேயும் வந்து என்னை நம்பி நீங்கள் கேட்குறீங்களே, என்னோட வீடியோ பார்த்து என்கிட்ட ஆர்டர் போடுறீங்களே, என்னைய மதித்து என்கிட்ட ஆர்டர் போடுறீங்கன்னு தான் நான் உங்களுக்காண்டி நான் இவ்வளோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சொல்லுங்களேன். அதுலேயும் வந்து 1-2 பேர் 100ல் ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது 0.1%, மற்றபடி ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. அது தவிர நிறைய பேர் என் மேலே அன்பாக பாசமாக இருக்காங்க. அது வந்து லவ், அவ்வளோ லவ். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஆமாம், கொரியர் சர்வீஸ் வந்து இப்படி தாங்க பண்ணுறாங்க. பார்சலை தூக்கி போடுறது, அதுக்கு மேலே வெயிட்டெல்லாம் வைக்கிறது, பார்சல் டேமேஜ் ஆகிடுது, மிஸ் ஆகிடுது. ஏதாவது ஒன்று இந்த குட்டி இந்த நைட் க்ரீம்லாம் அனுப்புகிற பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய மிஸ் ஆகிடுது. அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே லாரியில் வருது, அந்த மாதிரி மிஸ் ஆகிடுது. ஸோ ஏதாவது கொரியர் அனுப்புறது ஏதாவது ப்ராப்ளம்னா கொஞ்சம் கோவப்படாமல் நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு இதை கொரியர் அனுப்பிடுவேன். ஆனால் சில பேர் புரிஞ்சுக்கிட்டாமல் கோவப்படுறாங்க. நீங்கள் என்ன ஃப்ளைட்லேயே நான் அனுப்புகிறேன், இங்கே என் வீட்டு வாசலில் ஃப்ளைட் நிற்குது, நீங்கள் ஆர்டர் போட்டோன்னே அப்படியே ஃப்ளைட்டில் தூக்கி வைக்கிறேன், உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஃப்ளைட் இறங்கி உங்களுக்கு கொடுக்குமா சொல்லுங்களேன். கொரியர் தானே. இதுக்கு இடையில என்கிட்ட நான் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன், நீங்கள் வாங்குறீங்க. உங்களுக்கு நம்ம 2 பேருக்கு இடையில நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கை மாறி ஒருத்தவங்களுக்கு கை மாறி உங்கள் கைக்கு வரணும். ஸோ அதில் என்ன வேணால் நடக்கலாம். நம்மளும் அதில் இருந்து யோசிச்சு பார்க்கணும், நம்ம இடத்துல இருந்து. அதனால் அதில் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற, ஒரு ஆக்சிடெண்ட்டோ எதுனா நடக்கலாம். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா யாருக்குமே எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு எங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ்க்கு, உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ்க்கு இடையில் இருக்கிற எல்லாருக்குமே எந்த ப்ராப்ளமே இல்லை. ஆனால் அந்த மாதிரி எல்லோரும் இருக்கிறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நான் எப்போதுமே வந்து என்னையை பற்றி மட்டும் இல்லை, மற்றவங்களையும் பற்றி ரொம்ப யோசிப்பேன். அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும்ல, இவங்களுக்கும் இதெல்லாம் இருக்கும்ல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இந்த வேலை கஷ்டமாக இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கும் அது மாதிரி இருக்கும்ல அப்படின்னு யோசிப்பேன். என்னைய மாதிரி யோசிக்கிறவங்க என்னோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு நான் கிஃப்ட் வச்சு அனுப்பியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். அந்த கிஃப்ட் வாங்கினவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டு பிரைடலுக்கு மேக்கப் முன்னாடி போடுவோம் இல்லையா, ட்ரையாக இருக்குது, டீஹைட்ரேட்டாக இருக்குது, உடனே பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் வந்து லிப் பாம், அப்புறம் ஃபேஸ் வாஷு, அப்புறம் மாய்ஸ்சரைசர், அப்புறம் கிளென்சிங் மில்க்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறையவே கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். அதாவது என்கிட்ட ஆர்டர் போட்டு பொறுமையாக இருந்திருப்பாங்க இல்லையா, என்கிட்ட நல்லா அன்பாக பேசியிருப்பாங்க, பொறுமையாக இருந்திருப்பாங்களே, அவங்களுக்குலாம் கிஃப்ட் வச்சு அனுப்பியிருக்கேன். ஒரு சிலருக்குலாம் 2-3 கிஃப்டெல்லாம் வச்சு அனுப்பியிருக்கேன். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் எல்லாமே. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு நான் கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். அதில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது வந்து சில பேர் வந்து இது உண்மையா அப்படின்னு நினைப்பாங்களே, அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த வாரமே இன்றைக்குமே நான் நிறைய பேருக்கு கிஃப்ட் வச்சுருக்கேன். நிறைய பொறுமையாக இருந்திருப்பாங்க இல்லையா, அதுவுமே நினைப்பாம அவங்களுக்குலாம் கிஃப்ட் வச்சு தான் அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அவங்கள்ட்ட. ஒரு சில பேர்ட்ட சொல்லியிருப்பேன், ஒரு சில பேர்ட்ட சொல்லியிருக்க மாட்டேன். கிஃப்டோட ஒர்த் என்னென்னா, ஒரு சிலவங்களுக்கு 100 ரூபா, ஒரு சிலவங்களுக்கு 20 ரூபா, ஒரு சிலவங்களுக்கு 140 ரூபா, ஒரு சிலவங்களுக்கு 200, 250, 300 ரூபா, அந்த மாதிரி கிஃப்டோட ஒர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி அனுப்பியிருக்கேன். வேறு என்ன, ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா, எனி டவுட்டு ஸ்கின் கேர் பற்றி, ஹேர் கேர் பற்றி என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தயவுசெய்து ப்ராடக்டை குறை சொல்லாதீங்க, சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.